ஹாய் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் தகுதி தேர்வு கொஷின்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி தான் அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது எதுக்காக இந்த கொஷின் நம்ம பார்க்க வரோம்னா, நம்மளுக்கு இந்த டைம் தமிழில் 100 கொஷினில் 85 கொஷின் இலக்கணம் பேஸ் பண்ணி கேட்க போகிறாங்க. மீது ஒரு 15 கொஷின் தான் திருக்குறள், அறிஞர்கள் பற்றி, அப்புறமேட்டு தமிழ் இலக்கியத்தை பற்றி கேட்க போகிறாங்க. அதனால நம்மளுக்கு இந்த தமிழ் தகுதி தேர்வில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, இருபொருள் வேறுபாடு, அதுக்கப்புறமேட்டு சந்திப்பில் ஏற்ற தொடரை கண்டுபிடிக்க, பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்க, அதுக்கப்புறமேட்டு அகரவரிசைப்படுத்துக, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இதுலேருந்து கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பார்க்கறதுனால கிட்டத்தட்ட நம்மள ஒரு 60 கொஷின் பக்கம் நம்ம இந்த மாதிரி மாடலில் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நானும் நிறைய கொஷின் மாதிரி பார்த்ததுனால தான் சரி நம்ம பார்த்து பயனடைகிற மாதிரி அடுத்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த மாதிரி பார்த்தா நம்மளுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் இது ஒரு வீடியோவை எடுத்து போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்க போகிறோம். அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு கொஷினாவது, அதாவது ஒரு தமிழ் தகுதி தேர்வு கொஷின் எடுத்து உங்களுக்கு போடுறேன், சரிங்களா? இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்க போகிறோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு சேர்த்தெழுதுக. சேர்த்தெழுதுக ஓடை ப்ளஸ் ஆடை அப்படின்னா ஓடை ஆடை, சரிங்களா? ரெண்டாவது கொஷின் சேர்த்தெழுதுக வாசல் கூட்டல் அலங்காரம், வாசல் அலங்காரம். அதாவது இப்போ நான் சொல்கிற கொஷினிங்க நீங்களும் அப்படியே அந்த கொஷின் எடுத்து வச்சு உங்களுக்கு எத்தனை கொஷின் சரியாக இருக்குது, எத்தனை கொஷின் தப்பாக இருக்குன்றத கடைசியாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் ஏற்றல், சரிங்களா? அதுக்கடுத்து எதிர்ச்சொல் எடுத்தெழுதல். நீக்குதல் எதிர்ச்சொல் தருக. நீக்குதல்னா என்ன? எதிர்ச்சொல் என்ன? சேர்த்தல். பொருந்தாத சொல்லை கண்டறிக. அதாவது இங்கே பார்த்திங்கன்னா இந்த வியத்தல், ஆளல், வாழ்க்கை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வேங்கோல் வினைமுற்றில் வரும், இந்த தொழில் பெயரில் வரும். இந்த பாடியவள் மட்டும் வேறு, சரிங்களா? அதுதான் பொருந்தாத சொல், சரிங்களா? பொருந்தாத சொல்லை கண்டறிக. அன்பு, பஞ்சு, மண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டியில் வரும்னா அஃதுன்றது மட்டும் பார்த்திங்கன்னா ஆயத்தொடர் குட்டியில் வரும், அதனால அதுதான் வேறு, அதுதான் பொருந்தாத சொல். பூவின் நிலையை குறிக்காத ஒரு சொல்லை தேர்ந்தெடு. அது நம்மளுக்கு பூவின் நிலை என்ன? அரும்பு, போது, மொட்டு, மலர், அலர், வி, செம்மல். இதுதான் பூவினோட 7 நிலை. இதில் இங்கே 7 நிலையில் நம்மளுக்கு எது பொருந்தாமல் இருக்குது? கொழுந்து. அதுக்கடுத்து சந்திப்பிலேயே சரிபார்த்து எழுதுக. அதாவது இது நம்மளுக்கு வல்லின மிகுமிடங்கள் மிகாமிடங்கள் தெரிஞ்சதுன்னா இது நம்ம கரெக்டாக போட்டலாம். சிற்பக்கலை, அதாவது நம்மளுக்கு 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லின மிகும், ஆனால் இங்கே இக்கு போடலை, அப்போ இந்த இது வராது. அதேமாரி இதுலேயும் வரல, அதனால் இது தப்பு. இப்போ இது 2 தான். இது 2ல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆக என அந்த மாதிரி இதில் வல்லின மிகுன்னு சொல்லி போடுவாங்கள்ல, அது. ஆனால் இங்கே ஆக அந்த கூடமாக அந்த இடத்துல ஆகன்றது வல்லினம் வரும், ஆனால் அங்கே வல்லினம் வரல. அப்போ ஆன்சர் சி தான். அதாவது சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. அதாவது மரபு பிழையற்றதை நம்ம தென்னந்தோப்புன்னு தான் சொல்லுவோம், சரிங்களா? அதுக்கடுத்து வலுவற்ற தொடர் எது? வலுவற்றுனா தப்பில்லாத தொடர் எதுன்னு கேட்குறாங்க. நேற்று வந்தான் அப்படின்றது தான் கரெக்டான இது, சரிங்களா? அதுக்கடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. அதாவது பொருத்துகளை கேட்டிருக்காங்க. எக்ஸ்கவேஷன்னா அகழ்வாய்வு. அதுக்கடுத்து எபிகிராஃபிக்னா கல்வெட்டியல். ஹீரோஸ்டோன்னா நடுக்கல். இன்ஸ்கிரிப்ட்ஸ்னா பொறிப்பு, சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 2, 3, 4, 1. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது, சரிங்களா? அதுக்கடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. லிட்ரஸினா கல்வியறிவு, சரிதான். கைடன்ஸ்னால் நீதி. கைடன்ஸ்னால் வழிகாட்டுன்னு வரும், இங்கே நீதின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சைல்டு லேபர், இதுவும் தப்பு. டிசிப்ளின் வழிகாட்டி, இதுவும் தப்பு. அப்போலோட நம்மளுக்கு ஆன்சர் என்ன? ஏ. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. அதாவது என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள்,
அது இந்தலா வந்திருக்கு. மலர்களுக்கு எந்தலா வரும்? குண்டுலா வகர லகரம் தான் வரும். இங்கே வந்து நகர லகரம் கொடுத்துருக்காங்க, அப்போ அது வராது. ஏ ஆன்சர் தப்பு. அதுக்கடுத்து என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, இது கரெக்டு. இது என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம்ன்றதுக்கு 3 சொல்லி நான் வரும், இங்கே 2 சொல்லி நான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, இது வந்து இந்த தாக்கத்திற்கு ஒரு கண்ணா கொடுத்துருக்காங்க, அப்போ இது வராது. அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் பி, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. அதுக்கடுத்தது ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. அதாவது பறவை இதுக்கு வந்து என்னென்னா சரியான பொருள் கண்டறிய. பறவைனா கடலை குறிக்கும், இந்த பறவைனா புல்லை குறிக்கும். அப்போ ஆன்சர் டி தான் நம்மளுக்கு. கொடுக்கப்பட்ட வேர் சொல்லின் வினையாளனின் பெயரை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. கொடுன்ற வேர் சொல்ல கொடுத்து அதுக்கு என்ன வினையாளன் பெயர் வரும்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்தான் அப்படின்றது வினைமுற்று, அப்போ அது வராது. கொடுன்றது என்ன தேரிட்ட கொடுத்துருக்கா, அப்போ அது வராது. கொடுத்து அப்படின்றது வினையச்சத்தை குறிக்கும், அப்போ இது வராது. அப்போ கொடுத்தோர், அப்போ அதுதான் வினையாளன் பெயர். ஆன்சர் சி தான் வினையாளனின் பெயர். சரியான அகரவரிசையை எழுதுக. அதாவது இங்கே வந்து சாசா சி வரிசை கொடுத்துருக்காங்க, அப்போ சரியான அகரவரிசை எழுதுக. அதாவது சரம், சாசா, சரம், சாட்சி, செம்மை, செம்பு. சரிங்களா? ஆன்சர் டி 16. 17 வந்து சரியான வரிசை. இதுவும் அதே தான். இது வந்து என்ன வரிசை கொடுத்துருக்காங்க? கா வரிசை கொடுத்துருக்காங்க. அப்போ காக்கா, கிக்கி, குக்கு. இங்கே வந்து இது வராது, இது வராது. ஃபஸ்ட்டு வந்து கா அதான் வரும், அப்போ இதுவும் வராது. அப்போ ஆன்சர் பி, கரம், காட்சி, குருவி, கோட்டை. அதுதான் ஆன்சர். ஆன்சர் பி தான். அதுக்கடுத்து அடுத்ததும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்கன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்ணன் தம்பி, தாய் சே, விசு தென்றல், செங்காந்தல், கொள்களிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன்னாலும் ஏ கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு அ இக்கி வரிசையில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு வந்து அண்ணன் தம்பியில் ஆ கொடுத்துருக்காங்களா, தாய் சேல் என்ன வரும்? இத்து கூட்டல் ஆ. சரிங்களா? அந்த மாதிரியும் வீசு தென்றலுக்கு இவ்வு கூட்டல் ஈனும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து செங்காந்தலுக்கு இச்சி கூட்டல் ஏ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த இச்சி கூட்டல் ஏ சே. அதுக்கடுத்து கொள்களிருக்கு வந்து இக்கு கூட்டல் ஓ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. அது மாதிரி அண்ணன் தம்பி, தாய் சே, விசு தென்றல், செங்காந்தல், கொள்களிர். அப்போ ஆன்சர் ஏ தான். சரிங்களா? கொஞ்சம் பார்த்து அகரவரிசைப்படுத்தலாம், கொஞ்சம் நம்ம பார்த்து கரெக்டாக இது பண்ணணும். அதுக்கடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இது வந்து நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்குறது தான். சரிங்களா? அது என்ன? ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. சொற்களை ஒழுங்குபடுத்தி இதுவும் அதே மாதிரி தான். அது எப்படின்னா உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ளவரையிலும், இது வராது. சரிங்களா? உலகம் வாழட்டும் உள்ளவரையிலும், அதாவது எப்படின்னா நம்ம படிக்கும்போது ஒரு சென்டென்ஸாக கரெக்டாக ஃபார்ம் ஆகும், அதுதான் கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து உலகம் தமிழ் மொழி உள்ளவரையிலும் வாழட்டும், இதுவும் வராது. உலகம் உள்ளவரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். ஆன்சர் சி தான் கரெக்டு. அதுக்கடுத்தது கடைக்கு போவாயா என வினாவுக்குரிய விடைகளை பொறுத்துக்க. அதாவது உற்றது உரைத்தல் அப்படின்னா, அதாவது எனக்கு ஏற்கனவே நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறத உற்றது உரைத்தல். அப்போ உற்றது உரைத்தல் விடைனா கால் வலிக்கிறது, அதுதான் வரும். மறைவிடைனா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. நேர்விடைனா போவேன். ஏவல் விடைனா எதிர்த்து சொல்கிறது, நீயே சொல். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன? 3, 4, 2, 1. இங்கே அந்த ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் பி. அதுக்கடுத்து 2 வினைகளின் பொருள் வேறுபாடு இருக்குது. 2 வார்த்தை கொடுத்துட்டாங்க, அதனோட பொருள் வந்து அறிஞ்சு நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. சரியான தொடராக எடுத்து சொல்கிறாங்க. காற்று வீசியது, பூக்கள் விழுந்தன, மலர் விரிந்தது. இங்கே விழுந்தது, அப்போ இது வராது. நம்மளுக்கு கொடுத்துருக்குன்னா விரிந்தது, விரித்தது அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகை விரிந்தது. இது கரெக்டு தான். சரிங்களா? அதுக்கடுத்தது மயில் தொகையை விரித்ததால் பூக்கள் விரிந்தன, இது வராது. சரியா? பூக்கள் விரிந்ததால் மயில்கள் ஆடியது, இது வராது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன? பி. அதாவது மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, அதாவது விரிந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கா,
மயில் தோகையை விரித்தது ரணங்கள். அப்போ ஆன்சர் பி. அதுக்கு அத்தி தற்போல் அது ஊமை குறும்பொருள்கள் வந்து நமக்கு 8th புக்கில் இதுலேயும் புக்கில் கவர் ஆகும். இந்த ஊமை சரியான ஊமை ஒரு சொற்களை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் சரிங்களா. அத்தி பூத்தார் போல் அத்தி பூத்தார்னா அது எப்பயாவது ஒருத்தர் நடக்கிற நிகழ்வு தான் அத்தி பூத்தார்ப்போ அது அரிய நிகழ்வு. இதுவும் அடுத்தது கொடுத்துருக்காங்க. மலரும் மனமும் போல் ஊமை கூறும் பொருள் தெளிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மலரும் மனம்னா ஒன்றோட ஒன்றா ஒற்றுமையாக இருக்குது, அப்போ ஒற்றுமையை குறிக்குது சரிங்களா. அதுக்கு அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நிறையான அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர் என்பதன் கலை சொல்லியாதுன்னா மீத்திறன் கணினி. ஆன்டி கிளாக் வைஸ் என்பதன் கலை சொல்லியாதுன்னா இடைஞ்சொலி. நேர்த்தற்குறி அறிக எது சரியானது. இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணினா தான் வரும் சரிங்களா. பாவை அண்ணனை பார்த்து அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டால் இது வராது சரிங்களா. இரட்டை மேல்குறி அதாவது பாவை அண்ணனை பார்த்து அப்படின்ற இடத்துல ஒரு கமா குறி வந்திருக்கணும். அது வந்திருக்கு 3வது சென்டென்ஸில் தான் ஆப்ஷன் சீல் தான் வந்திருக்கு. அண்ணா எனக்கு ஒரு உதவி செய் அதாவது நேரடியாக வந்திருக்குனால இரட்டை மேல்குறி வந்திருக்கு. அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு சி தான் வரும். அடுத்தது நிறுத்தற்குறிகள் அதுக்கு தான் அதே தான் கொடுத்துருக்காங்க. சரியாக நிறுத்தற்குறியிட்ட தொடரை தேர்ந்தெடு. இது வந்து நம்ம 7th புக்கில் அந்த மாமல்லபுரன்ற ஒரு கையல் அந்த மாதிரி அதை கொஸ்டினில் உங்கள் தந்தையும் அரசரா அதாவது அது நேரடியாக கேட்கறதுனால இரட்டை மேற்குறி வரும். இரட்டை மேற்குறி எங்கே வந்திருக்கு ஆனால் என்னென்னா ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் பி தான் சரி. உங்கள் தந்தையும் அரசரா என்று கயல். அதுக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியான எழுத்து வழக்கு அது நம்ம எழுதுகிறபடி இங்கே வந்து கேட்டிருக்காங்க. வரிசையாக நில் வரிசையாக இந்த நின்னுக்கோ வராது, நில்லு வராது, நின்னுட்டியா வராது. இப்போ வரிசையாக நில் இதுதான் ஆன்சர் கரெக்ட் ஓகேவா. அதுக்கு பேச்சு வழக்கு தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு அதாவது காலை உணவு சாப்பிட்டியா அப்படின்றது நம்ம பேச்சு வழக்கில் கேட்குறது. சாப்பிட்டியான்னு வராது, சாப்பிட்டாச்சான்னு வராது, உணவு ஆச்சுதா அப்படின்னு வராது. காலை உணவு சாப்பிட்டாயா இதுதான் எழுத்து வழக்கு சரிங்களா. ஆன்சர் பி தான். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க. திருக்குறளில் உள்ள குறட்பாக்கள் எத்தனை இதுதான் சரி. சரியான இணைப்புச்சொல் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. அதாவது அதனால், ஏனெனில், அதுபோல், ஆனால் இந்த மாதிரி இனிப்புச் சொற்களை போட்டு எழுதுறது தான் இனிப்புச்சொல் போட்டு எழுதுறத வந்து கேட்டிருக்காங்க. நேற்று கனமழை பொழிந்தது ஏனெனில் ஏரிக்குளம் வராது தப்பு. நேற்று மழை பொழிந்தது அதனால் ஏரிக்குளம் மழை பெஞ்சது அதனால தான் ஏரிக்குளம் இருந்துச்சு அது சரிதான். நேற்று கனமழை பொழிந்தது அதுபோல் இது அதுபோல் வரும். அப்போ இதுவும் வரும். இப்போ ஆன்சர் பி. நேற்று மழை பொழிந்தது அதனால் ஏரிக்குளங்கள் நிரம்பின சரியா. சரியான மரபு தொடரை தேர்க. அதாவது பூனை குட்டிகள் தான் வரும், பூனை குருளிகள் வராது, கோழி பேதைகள் வரும், கோழி குஞ்சுகள் தான் வரும். அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. அப்போ ஆன்சர் பி. கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின அதுதான் கரெக்டு. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை வைக்கணும் அது ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. என்னென்னா தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன அப்படின்னு ஒரு செய்தி தொடராக தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஆன்சர் சி. செய்தி தொடர். கூற்று சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி கரெக்டு தான். 1952 அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை இதுவும் கரெக்டு தான். இவர் சென்னை மாநகராட்சி மேயராக இருந்தால் இல்லை துணை மேயராக தான் இருந்தால். அப்போ ஆன்சர் என்ன 1 2 சரி 3 தப்பு. இங்கே ஆப்ஷனில் எங்கே இருக்குது ஆப்ஷன் பியில் இருக்குது. இப்போ கூற்று 1 2 சரி 3 மட்டும் தவறு ஓகேங்களா. அதுக்கு சரியான கலைச்சொல்லை தெரிவு செய்க. நேனோ டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான கலைச்சொல்லை தெரிவு செய்க. நேனோ டெக்னாலஜினா மீனும் தொழில்நுட்பம். அதுக்கடுத்து அதே தான் கேட்டிருக்காங்க. சரியான கலைச்சொல்லை தெரிவு செய்க. அது ஆங்கில சொல்லுக்கு கலைச்சொல்லை அதாவது இன்டலெக்சுவல்னா அறிவாளர். அதுக்கடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். அது சிறுபஞ்ச மூலம்னா அற இலக்கியம். குடும்ப விளக்குனா தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணினா காப்பிய இலக்கியம். குறுந்தொகைனா சங்க இலக்கியம் சரியா. அப்படின்னா ஆன்சர் என்ன 3 4 1 2. இங்கே ஆப்ஷனில் அது எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏல இருக்குது. அப்போ ஆன்சர் ஏ. அதுக்கடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இதுவும் அதே மாதிரி தான் பொருளை சொல் கொடுத்துட்டாங்க அதில் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மேதினா எருமை, தரளம்னா முத்து, பகடுனா எருமைக்கடா, கோடுனா குளக்கரை. இதுக்கும் ஆன்சர் வந்து 3
4 2 1. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? 3 4 2 1 ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ அதுதான் சரி. அதுக்கடுத்து பிழை திருத்துக. சரியான எண்ணடை தெரிவு. அதாவது நம்ம புக்கில் படிச்சிருப்போம். அதுனா ஒரு ஓர் அப்படின்ற எழுத்துக்குன்னா ஓர்னா அந்த அது ஓர், அதாவது உயிரெழுத்தில் தொடங்க சொல்லுக்கு முன்னாடி ஓருணும், இதே உயிர்மை எழுத்தில் தொடங்குற எழுத்துக்கு பின்னாடி ஒருணும் நம்ம போடுவோம். இங்கே 1 + உலகம்னா ஓர் உலகம். ஏன்னா இது உலகன்றது உயிரெழுத்துக்களில் வருதில்ல, அதனால் ஓர் உலகம். அதே தான் பிழைத்திருத்துக்க சரியான எண்ணடையை தெரிவு செய்ய. அதே தான் 1 குற்றம். மரம்ன்றது உயிர்மை எழுத்தில் வருதா, அப்போ ஒரு மரம். அதுக்கடுத்து சொல் பொருள் பொறுத்துக்க. நம்மளுக்கு தெரியும், கொண்டல்னா கிழக்கு, கோடைனா மேற்கு, வடக்குனா வாடை, தென்றல்னா தெற்கு. நம்மளுக்கு ஆன்சர் என்ன? 3 1 4 2. இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி தான் சரி. இது அதாவது கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்குரிய நான் சொன்ன எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நம்மளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு இப்போ குரூப் 4 சிலபஸ் படி நம்மளுக்கு கேட்கவாங்கன்னு சொன்னல. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்து நம்மளுக்கு இந்த டைம் சிலபஸில் கொடுத்தாங்க, ஒரு பத்தி கொடுத்து அதில் கேள்வி கேட்டு எழுதுவாங்க. அப்புறமேட்டு ஒரு லெட்ரு கொடுத்து இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அதனால தான் பழைய கொஸ்டினை பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் நான். கீழ்கண்ட பற்றி அதை படுத்து வினாக்களுக்குரிய அது தமிழ் வளர்த்த நுண்கலைகளில் ஓவியக்கலை முன்னணியில் நிற்கிறது. தமிழ்நாட்டில் சங்க காலத்திற்கு முன்னரே வரையப்பட்ட ஓவியங்களை கண்ணெழுத்து என்று வழங்கியுள்ளனர். தமிழ் இலக்கியங்களில் எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள். இதனை பரிபாடல் குறுந்தொகை அடிகள் தெளிவுபடுத்துகின்றன. பழங்கால மக்கள் சித்திரை எழுத்துக்களால் கருத்துக்களை புலப்படுத்தினர். அவை மொழி குறியீடுகளாக வளர்ந்துள்ளன. நேர்கோடு, கோணுக்கோடு, வளைக்கோடு முதலியவற்றை கொண்டு வரையப்பட்டவை கோட்டோவியங்கள் எனப்படும். இங்கே என்ன ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? எழுத்து என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. 3வது லைனில் இருக்குங்க. தமிழ் இலக்கியங்கள் எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள். அப்போ ஆன்சர் என்ன? பி, ஓவியம். அதுக்கு கீழ்கண்ட நுண்கலை அல்லாது எதுனா, அதாவது நம்மளுக்கு ஓவியம், இசை, சிற்பக்கலை இதெல்லாம் நுண்கலையில் வரும், அறிவியல்ன்றது வராது. அப்போ ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து மொழி குறியீடு எதிலிருந்து தோன்றியன? அதை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 5வது லைனில் அது பழங்கால மக்கள் சித்திர எழுத்துக்களை கருத்துக்களை புலப்படுத்தினா அவை மொழி குறியீடுகளாக வந்தன. இப்போ மொழி குறியீடுகள் எதிலிருந்து கொண்டுன்னா ஓவியத்திலிருந்து. கோட்டு ஓவியங்கள் இவற்றில் எதை கொண்டு வரையப்பட்டன? இங்கே போட்டிருக்கோம், நேர்கோடு, கோணுக்கோடு, வளைக்கோடு முதலியவற்றை கொண்டு வரையப்பட்டவை கோட்டோவியங்கள். அப்போ இது எல்லாமே இவை அனைத்துமே வரும். அதுக்கு சங்க காலத்தில் ஓவியத்தை எவ்வாறு எழுத்தாங்க? கண்ணெழுத்து. அதுக்கடுத்து 48வது கொஸ்டின் இனமொழி. இனமொழியை பிரித்தா இனிமை கூட்டல் மொழி. பிரித்தெழுக. அன்மொழி தொகை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. பிரித்தெழுது. நன்செய் நன்மை கூட்டல் செய். அருந்துணை அருமை கூட்டல் துணை. தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து. பொருந்தாத சொல்லை கண்டறிக. அது பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு எல்லாமே எச்சத்தை கொடுத்துட்டாங்க, 1 மட்டும் வினைமுற்றுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் பொருந்தாத சொல். அதுக்கடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிகிறதும் அதே தான். அது நம்மளுக்கு பொறுத்தனைகள் 12 வெச்சி, கருத்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உன்னை துண்டு. இங்கே வெச்சி, நொச்சி, வஞ்சி இதெல்லாம் பொறுத்தனைகள். குறிஞ்சின்றது ஐவகை நிலங்களில் குறிக்கும், அதனால் அது குறிஞ்சி தான் தப்பு. அதுக்கடுத்து பொருந்தாத இணை எது? விளைனா உண்டாக்குதல், கரெக்டு தான். இந்த விளைனா விருப்பம், இதுவும் கரெக்டு தான். இலைனா செடி, இந்த இலை வராது, இந்த இலைனா தான் நம்மளுக்கு செடியை குறிக்கும். இந்த இலை தப்பு. இந்த இலைனா நூல் இலை, இதுவும் கரெக்டு. அப்போ பொருந்தாதது இது 3. அப்போ ஆன்சர் சி தான் தப்பு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. பாக்கு, பாட்டு, பத்து, பஞ்சு இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்கு, பாட்டு, பத்து இதெல்லாம் கசட தவிர, அதாவது வல்லின எழுத்துக்கள் வருது. இந்த பஞ்சு மட்டும் பார்த்திங்கன்னா மென்தொடர்புகள் வருது. அப்போ இதுதான் பொருந்தாத சொல்லு. சந்திப்பில் ஏற்ற வாக்கியத்தை கண்டறிக. அதாவது இரண்டாம் மற்றும் உறுப்புல வல்லின மிகும். இந்த ஏலியும் இல்லை, இதில் அப்போ இது ரெண்டும் தப்பு. அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு தனி, இனி அப்படின்ற வர எழுத்துக்களுக்கு பின்னாடியும் வல்லின மிகும். இங்கே தனியில் வல்லின மிகல. அப்போ ஆன்சர் பி தான் சரி. அதாவது பண்டைய தமிழ் நாகரிகங்கள் தனிப்பெரும் பண்டைய தமிழ் நாகரிகம் தனிப்பெரும் நாகரிகம். ஆன்சர் பி தான் சரி. இதோட பிழை திருத்தம். வலுவு சொற்களை நீக்குதல். வலுவு சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி, வலுவு சொல்லாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க.
நீ வந்தேன், இது தப்பு. நீ வந்தான், இதுவும் தப்பு. நீ வந்தால், இதுவும் தப்பு. நீ வந்தாய், இதுதான் கரெக்ட். சரிங்களா? பிழை திருத்தம். பிறமொழி சொற்களை நீக்குதல். அது பிறமொழி கலவாத தொடரை கண்டுபிடிச்சுங்க. பிரதம மந்திரி, இதுவும் வராது. பாம்பிற்கு விடம், இதுவும் விடன்றது வேறு சொல்லு. அலமாரி, இதுவும் வேறு சொல்லு. அப்போ வானத்தில் பறவை பறந்தது தான் கரெக்டான சொற்றொடர். சரிங்களா? சந்திப்பிலேற்ற வாக்கியங்களை கண்டறிய. முதியவருக்கு கொடுக்க சொன்னார். 2ஆம் வேற்றுமை உறுப்புல இது முதியவருக்கு, இதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. கொடுக்கன்றதான் நம்மளுக்கு சொல்லணும். இதுவும் கொடுக்க, இதுவும் வராது. ஆன்சர் ஏ, முதியவருக்கு கொடுக்க சொன்னார். ஏதான் சரி. அது வெய்யோன் என்பது தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. வெய்யோன்னா பகலவன், ஞாயிறு, ஆதவன் இதெல்லாமே வரும். அப்போ நிலவுன்றது தப்பா. அப்போ ஆன்சர் டி தான் நம்மளுக்கு பொருந்தாத சொல்லு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அணினா என்ன? அணிகலன், அழகு, இதுதான் ஆன்சர். அதுக்கு அது வேர் சொல்லை தேர்வு செய்ய. வந்தான்ற வேர் சொல் என்ன? வா. கண்டார் என்பதன் வேர் சொல் கண்டறிய. கண்டான்ற வேர் சொல்னா கான். பின்வரவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது? அதாவது ஏவலன்னா நம்ம ஒரு கட்டளையிடுற மாதிரி சொல்லுது. ஓடு. சரிங்களா? கருத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அதாவது ஐக்கி வரிசையில் கொடுத்துருக்காங்க. அதாவது அளபடை, இசைநிறை, ஈதல், உரணசி, ஓதல் வேண்டும். ஆன்சர் சி. அதுக்கடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு உயிரெழுத்து, அப்புறமேட்டு தாவரிசையில் கொடுத்துருக்காங்க. உயிரிழப்படை, ஒற்றலப்படை, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஆன்சர் ஏ. அதுக்கடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சேர்த்துக்க. ஆ வரிசை கொடுத்துருக்காங்க. அக்கா வரிசையிலே ஃபஸ்ட்டு ஆ வரிசையிலே நிறைய கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்? 2வது எழுத்தை பார்க்கணும். இச்சு அந்த வரிசையில். அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் சி. அச்சம், அருள், அறிவு, அன்பு, ஆசை. ஆன்சர் சி தான் ஆன்சர். அதுக்கு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்திருக்க. வாவவி வரிசை. வாழ்த்தல், விதித்தல், வேண்டல், வைதல். அதுதான் சரி. அதுக்கடுத்து விடை எத்தனை விடம்? விடை 8. அது வினா 6, விடை 8. அதுக்கடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என புகழப்படுகிறார். அப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங் எவ்வாறு புகழப்படுகிறார்? ஆப்ஷன் சி தான் வரும். கீழ்காணும் தொடருக்கான வினாவில் தவறானதை தேர்ந்தெடு. தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன். எதை படித்ததால் உன் தொல்லை மறக்கும்? உன் தொல்லை மறக்க எதை படிக்க வேண்டும்? தொல்காப்பியத்தை படித்ததால் எந்தெந்த தொல்லை மறையும்? இதுதான் ஆப்ஷன் சி. இதுதான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, அதனால் அதுதான் போடணும். சரிங்களா? ஆனால் அதுக்கு அந்த கொஷினுக்கு கரெக்டான ஒரு கொஷின்னே இல்லை. தொல்காப்பியத்தை படித்து அதாவது எதை படித்து உன் தொல்லையெல்லாம் மறந்தாய் அப்படின்ற மாதிரி வரணும். கரெக்டாக உன் தொல்லை மறக்க எதை படிக்க வேண்டும் அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்துருங்க. ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் கொஷினில் சி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இருவனில் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. சேர்ந்து, சேர்த்து. மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர். ஆசிரியர் சேர்த்து வைத்தார். சரிங்களா? மாணவர்கள் சேர்ந்தனர், இதுவும் வராது. மாணவர்கள் சேர்த்து விளையாடி ஆசிரியர்கள் சேர்ந்தனர், இதுவும் வராது. மாணவர்கள் சேரும் ஆசிரியர், இதுவும். மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர், ஆசிரியர் சேர்த்து வைத்தார். ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களா? அதுக்கு அடுத்தது விடை வகை. நீ எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல். சரிங்களா? கை வலிக்கிறதுனா ஏற்கனவே நடந்துருச்சு, அதனால் உற்றது உரைத்தல் விடை. ஆங்கில சொல்லுக்கு இனியான தமிழ் சொல் கண்டறிய. அக்ரோனாமினா உளவியல். பெருமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுது. பெருமொழி முக்கியஸ்தர், இதுவும் வராது. உத்தியோகஸ்தர், இதுவும் வராது. பிரதான, அதுவும் வராது. திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார். ஆப்ஷன் டி. செங்கற்பட்டு, அது ஊர் பேரோட மருவு. அது செங்கற்பட்டோட மருவுன்னா செங்கை. இது உதகமண்டலம்னா உதகை.
பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரே பொருளை தரும் இணை நேரிணை, சீரும் சிறப்பு, இது கரெக்டு தான். எதிரெதிர் பொருளை தரும் இணை எதிரிணை, உயர்வு தாழ்வு, இதுவும் கரெக்டு தான். பொருளின் செறிவை குறித்து வரும் சரியிணை சரியிணை, பச்சை பசில், இது சரிதான். ஒரே பொருளை தரும் இணை நேரிணை, இது இரவு பகல், தப்பு, எதிரிணையில் வந்திருக்கு. அப்போ இதுதான் பொருந்தா சொல், ஆப்ஷன் டி தான் சரி. அதுக்கடுத்தது மேகலை, இச்சொல்லுக்கு சரியான சொல்லை இணைத்து புதிய சொல்லை, அதாவது மணி மேகலை. சரிங்களா. பொருத்தமான காலம் அமைத்தல், காலம் சரியாக அமைந்த சொற்றொடரை கண்டறிக. சுந்தர் நேற்று பள்ளிக்கு சென்றான். சுந்தர் நாளை பள்ளிக்கு சென்றான், இது வராது. சுந்தர் நாளை பள்ளிக்கு செல்கிறான், இதுவும் வராது. செல்வான் வரும். சுந்தர் நேற்று பள்ளிக்கு சென்றான், ஆப்ஷன் ஏ தான் கருத்து. சுந்தர் நேற்று பள்ளிக்கு சென்றான். அதுக்கடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல், சரியான இணையை தேர்ந்தெடு. படித்தான், நிகழ்காலம் வராது. படித்தான்னா இறந்த காலத்தில் வரும். பார்த்தேன், இறந்த காலம், சரிதான். படிப்பேன்றது எதிர்காலத்தில் வரணும். பார்க்கிறேன்றது நிகழ்காலத்தில் வரணும். அப்போ ஆன்சர் சரியான இணை எதுனா பி, பார்த்தேன், இறந்த காலம், அதுதான் கரெக்டு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. குற்றாலக்கு ஒரு வெஞ்சியை பாடியவர் யார்? ஆப்ஷன் சி. நாங்கள் என்றும் தூய்மையை கடைப்பிடிப்போம். சரிங்களா. கோ, இதனோட 2 பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசன் பசு, கோனா பசு அரசன் ரெண்டுமே வரும். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 6 இருபொருள் தருக. 6னா எண்ணிக்கை, அதாவது நதி எண்ணிக்கை, இது ரெண்டையுமே குறிக்கும். பொருந்தாத இணையை கண்டிருக்க. மடு மாடு, விடு வீடு, எடு எடு, தடு தாடு. இந்த மடு மாடு, விடு வீடு, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பொருள் தரும். தடு தாடுன்றது ஒரு பொருள் தருது. ஆப்ஷன் பி தான் தப்பு, கரெக்டாக. அதுக்கடுத்து குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. குறில் நெடில் மாற்றத்தில் சரியான இணை இன்பமீகை, இ அகல் ஆவல், அ உணவு ஊதல், ஒன்று எறும்பு ஐவர், இது 2 தப்பு. எறும்பு ஏன் அந்த மாதிரிலாம் வரணும், அப்போ அதுதான் தவறான இணை. 89 குற்று, சரியா தவறா. உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே, சரிதான். மாநாட்டுக்குரிய செம்மொழி தமிழ், இது சரிதான். இப்போ கூற்று 1 2 ரெண்டுமே சரி. அப்போ ஆன்சர் எங்கே? ஆன்சர் பி தான் சரி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். நிலையான செல்வம், ஒருத்தருக்கு நிலையான செல்வம் எதுனா ஊக்கம்தான் நிலையான செல்வம். பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய. அழுக்காறுனா பொறாமைன்னு அர்த்தம். அதனால சொற்பொருள் நம்ம 6th 10th வரைக்கும் இருக்க எல்லா சொற்பொருளும் படிச்சுக்கணும். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல், சரியான சொல்லை கண்டறிக. மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு. பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய. காஞ்சி என்றால் டேஸ் என்பது, காஞ்சினா நிலையாமையை குறிக்கும். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். கார்முகில் அப்படின்னா மலைமேகம், பருதினா கதிரவன், எத்தனைக்கும்னா முயலும், கழனினா வயல். இப்போ ஆன்சர் 3 4 1 2. இங்கே எங்கே இருக்கு ஆன்சர் ஆப்ஷனில்? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அதுக்கடுத்து சொற்களின் கூட்டு பெயர்கள், அதாவது பல குலை தான் வரும். சரிங்களா. இடக்கரடக்கல் தொடரை கண்டறிக. அவன் ஆடு மேய்த்தான், அவள் பூ பறித்தாள், இதுவும் வராது, இதுவும் வராது. ஆடையை தைத்தான், கால் கழுவி வந்தான். அதாவது இடக்கடல்னா ஒருத்தர்கிட்ட ஒன்று சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. கால் கழுவி வந்தான்றது இடக்கரடக்கல். சரியான தொடரை கண்டறிக. செடியில் பூ பூத்திருந்தன, மாடுகள் புற்களை மேய்ந்தது, இதுவும் வராது. மாடுகள் புற்களை மேய்ந்தது, இதுவும் வராது. காடு மான்கள் வேகமாக ஓடின, இதுதான் கரெக்டு. சரிங்களா. அதுக்கு அடுத்தது கான்னா சொல் பொருள் பொறுத்துக. அதாவது கான்னா காடு, உழுவைனா புலி, மடங்கள்னா சிங்கம், என்கின கரடி. அதாவது 4 3 2 1. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்ய. இங்கே அதாவது இவைனா பன்மை குறிக்கும். சரிங்களா. அதாவது
இதுன்னா ஒருமை குறிக்கும். அதேமாரி தான் அன்றுனாலும் பன்மை ஒன்று, அதை ஒருமை குறிக்கும். அல்லன்றது பன்மை குறிக்கும். அப்போ இவை பூக்கள் அன்று இது வராது. இவை பூ அன்று இதுவும் வராது. இவை பூக்கள் அல்ல இது வரும். சரிதான். இவை பூ அல்ல இது வராது. இவை இப்போ ஏன்னா பன்மையில் கொடுத்துருக்காங்களாவ இவை பூக்கள் அல்ல. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதுக்கு அடுத்தது பன்மை சொல். இவை பழங்கள் அல்ல. அதாவது 100 கொஷின் பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு எத்தனை கொஷின் நீங்கள் கரெக்டாக போட்டீங்க அப்படின்றது கமெண்டில் பண்ணுங்கள். இதேமாதிரி டெய்லியும் நம்ம ஒவ்வொரு கொஷின் பார்க்கலாம். சரிங்களா? இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.